ஷியாம் சார் வணக்கம். உங்கள்கிட்டதே தொடங்குறேன். இந்த கருத்து கணிப்பை முதல்ல பேசலாம், அதுக்கு பிறகு விஜயினுடைய தாக்கம், சீமான் அவருடைய வாக்குகள், அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படலாம், நிறைய மாறுபட்ட கருத்துக்களும் மாறுபட்ட வியூகங்களும் இருக்கும். இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஓட்டர் மூட் சர்வே தாங்க. ஆமாம், எலெக்ஷனை ஒட்டி நடத்தினா அது வேற மாதிரி. இப்போ வந்து ஓட்டர் மூட் சர்வே அவ்வப்போது நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். வெற்றி தோல்வி என்பது 4 அம்சங்களில் தான் இருக்குது. ஒன்று சயின்டிஃபிக் சாம்பிளிங், இன்னொன்று அன்பயஸ்ட் மெத்தடாலஜி, மூணாவது அக்யூரேட் ஃபீல்டு ஒர்க்கு, 4வது டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட்டிங். இது அப்படியே இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கிட்டு இதை பற்றி பேசலாம். அப்போது தமிழ்நாடு மாதிரியான மாநிலம், அதில் வந்து ரூரல் அர்பன் டிவைடு வந்து ஜாஸ்தி, குறிப்பாக காஸ்ட் ஓரியன்ட். இந்தியா முழுவதுமே அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் அகைன் காஸ்ட் ஓரியன்ட். அப்போ பொதுவாக ஆளுங்கட்சிகளுக்கான அனுகூலம் அதிகம்தான். ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு பிளவுபட்டால் ஆளுங்கட்சிக்கான அனுகூலங்கிறது மிக மிக அதிகம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தை வைக்க முடியாது. பெரும்பாலும் இந்த சர்வே முடிவுகள் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் ப்ரிவைலிங் மூடு என்னவோ அதைத்தான் இது பிரதிபலிக்குது. ஏன்னா பெரும்பாலும் இப்படி தான் டிவிகள்லையும் இல்லை பத்திரிகைகள்லையும் எழுதுகிறாங்க. தினமணியில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 7 நாளாக இது பற்றிய கட்டுரைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார். பல்வேறு விருந்தினர்கள், எல்லாருமே ரொம்ப முக்கியமான அரசியல் விருந்தினர்கள் தான். அதில் வந்து விஜய் அவர்கள் கூட்டணி, அந்த கூட்டணியில் யார் சேருவா, இதை பற்றி பழகற்பையா அவர்கள் எழுதும்போது, அரசியல் அங்காடி தெருவில் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் குதிரைக்காக காத்து கொண்டிருக்க முடியாது, குதிரை சவாரிக்காக. கழுதை கிடைத்தாலும் ஏறி சவாரி செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு பஞ்சு சொல்லியிருப்பார். அது ஓரளவுக்கு பொருத்தம்தான். குதிரை கழுதைன்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். ஆனால் கூட்டணி வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்தானே ஆகணும். அப்படி அந்த வகையில் வந்து விஜய் அப்படி என்ன வாய்ப்பு இருக்கு? இப்போ உதாரணமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த இடமுமே கிடைக்கலன்னு வச்சுக்கலாம், இல்லை டிடிவி அவர்களுக்கு எந்த கூட்டணியிலுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவங்க அதுக்காக வந்து அவங்களோட அரசியல் இயக்கத்தை நிறுத்திட்டு போக முடியாதுல்ல. அப்போ அவங்க விஜயோட தான் சேரணுங்கிற ஒரு நிலைமைக்கு போவாங்க. இயல்பாக இங்க திமுக கூட்டணி ஒன்று இருக்கு, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஒன்று இருக்கு. இந்த சர்வே முடிவுகள்லேயே வந்து போன முறை எடுத்த சர்வேயை விட இந்த முறை வந்து பாரதிய ஜனதா அதிமுக காம்பினேஷன் வந்ததுனால அவங்களுக்கான ஓட் ஷேர் கூடி இருக்கு. அது ஓரளவுக்கு உண்மைதான். பெரும்பாலும் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா அந்த 30% என்பது எளிதாக அவர்களால் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்லை, அதுலேயுமே சார் இப்போ திரு அமித்ஷா குறிப்பிட்டார், சமீபத்தில் வந்திருந்த போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 39% சொன்னார். அதாவது வாங்கிய சதவீதத்தை வைத்து சொல்கிறார். கடந்த தேர்தலில் அதிமுக 21, நாங்கள் 18 அப்படிங்கிற கணக்கில் அவர் சொல்லியிருப்பார்ன்றதா என்னோட புரிதல். நீங்கள் அதில் நான் சரி. அப்போ இதில் வந்து 37 அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இப்போ இந்த 37 அவங்க விளக்கங்கள் பெருசாக தெளிவாக இல்லை. அதில் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணினா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாமக அதில் இருக்குதா, எந்தெந்த கட்சிகள்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற இவங்க என்ன புரிதலோடு அந்த வாக்குகள் வந்திருக்குங்கிறதுலையும் நமக்கு கிளாரிட்டி இல்லை. அப்போ அது அந்த 2 பேரும் இணைந்த பிறகு அந்த வாக்குகள் அப்படிங்கிறது இன்னும் 40க்கு கீழே தான் இருக்குதா? அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? நான் வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதிமுக பிஜேபி அந்த கூட்டணியை பற்றி மட்டும்தான் அவங்க பேசுறாங்க. என்டிஏன்னு பொதுப்படையாக பேர் கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான். பிற கட்சிகள், அதாவது தேமுதிகவோ அல்லது வந்து பிற கட்சிகளோ, உதாரணமாக பாமக பிளவுபட்டு இருக்கிற நிலைமை வேற, அவங்கள பற்றி அதில் பேச்சே இல்லை. அதர்ஸ் லிஸ்ட்ல தான் அவங்களை கொண்டு வராங்க. அதாவது விஜயும் சேர்த்து அதர்ஸ் லிஸ்ட்ல தான் கொண்டு வராங்க. அதர்ஸ்னா ஆவரேஜா 15%, 15% சொல்றாங்க. 15% சொல்றாங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட். அமித்ஷா அவர்கள் சொன்னது 39% அதிமுக பிஜேபி 2 ஓட்டையும் கூட்டி தான். அவருமே மற்றவங்களை வந்து அதில் கணக்கில் சேர்க்க. அதனாலதான் நீங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சாய்ஸ்ல வைக்கிறீங்களா விஜய்க்கு? அதனாலதான் நான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சாய்ஸ்ல வைக்கிறேன். என்ன காரணம்னா, இன்டர்னல் பாலிடிக்ஸ் நமக்கு தெரியும். அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு டிடிவி மற்றும் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவாருங்கிறதுல ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம் தான். அல்டிமேட்டா விபிஎஸ் என்ன சொல்றாரோ அதுதான் அதுல நடக்கும். அப்படி என்றால் 39% அமித்ஷா சொல்றது ஒரு 37 குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 40க்கு கீழே இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஆனா திமுகவுக்கு கவலைப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு. ஏன்னா அவங்க போன தடவையோட இந்த தடவை வந்து குறைச்சலாக தான் இவங்க காட்டுறாங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது இதுல வந்து நம்ம கேண்டிடேட் மெரிட் பார்க்க முடியாது. ஏன்னா கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, எந்த ஜாதின்னு பார்க்க முடியாது, அப்புறம் வந்து ரூரல் அர்பன் டிவைட் பார்க்க முடியாது. இந்த மாதிரி மூடு சர்வே எதுலையுமே அது பிரதிபலிக்காது. அப்படின்றால் அதுல மாறும்போது அதிமுகவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அது எதிர்கட்சி. ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார், நம்ம வந்து
2019 காலகட்டத்தில் 2016 காலகட்டத்தில் வந்து நம்ம சர்வே பற்றி இதே மாதிரியான சர்வே டிஸ்கஷன்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இன்னொரு தொலைக்காட்சியில் 2016 சர்வேல அதிமுகவுக்கு ஸ்லைட் எட்ஜ் கம்மியாக தான் இருந்தது முதல்ல ஆரம்ப கட்டத்தில். ஆமா ஆமா. ஆனா அப்போ வந்து தேர்தலை ஒட்டி வரும்போது அது மாறுச்சு. இரண்டாவது சர்வேல தான் மாறுச்சு. முதல் சர்வேல அதிமுகவுக்கு வந்து குறைவா இருந்துச்சு, இரண்டாவது சர்வேல தான் கூடுதலா வந்தது. அப்போ என்னோட பொது கருத்து எதுவா இருந்துச்சு அப்படின்னா, அதிமுக ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு பிளவுபடுது. அப்பதான் மக்கள் நல கூட்டணி உருவாகி அதெல்லாம் வருது. அவங்களுக்கு ஒரு 6% 8% வரத்தான் செய்யும். வரும்போது அது வந்து அட்வான்டேஜ் டு அதிமுக, அதாவது ஆளுங்கட்சி, அட்வான்டேஜ் டு ஆளுங்கட்சி, இப்படிதான் அந்த கணிப்பு அமைந்தது. அதுதான் கடைசியில் நினைவு. நீங்க சரியா சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேருக்கு அதுல ஒரு கேள்வி கூட இருந்தது அந்த நேரத்துல. நிறைய பேர் அதை ஒத்துக்கிடல ஆக்சுவலா. அதை பத்தி பரவாயில்ல, அது அவங்கவுங்க கருத்து தானே. ஆனா பொதுவாக வந்து நம்ம இந்த அட்வான்டேஜ் பாயிண்ட்டை வந்து சர்வேல நுணுக்கமா பிரதிபலிக்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய மைக்ரோ அனாலிசிஸ். மோஸ்ட்லி அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான். அது ஆக்சுவலா டேட்டா பேஸ்ட் நம்ம அதை சொல்ல முடியாது. ரைட். அப்போ ஒரு 40 தொகுதி வந்து 5000 ஓட்டுக்கு கீழே டிசைட் ஆன தொகுதிகள் போன முறை. இந்த முறையும் அப்படித்தான் இருக்கும். 40 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி. அப்ப 40 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சில வந்து எப்படி வேணாலும் ரிசல்ட் மாறும்னா, நான் எப்பவுமே அது ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அதாவது சி ஓட்டரோட அந்த முடிவோட ஒத்ததாக உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குன்றீங்க. திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்கிற அந்த முடிவோட ஒத்து போற மாதிரி தான் நான் இதை பார்க்கிறேன். ஓகே சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு, அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட இந்த சுற்றுல கேட்டுறேன். இதுக்கிடையில திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணமும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 100 தொகுதியில் நிறைவு செய்திருக்காரு. இந்த காலகட்டத்துக்குள்ள அவர் வந்து ஒரு 75வது நிறைவு செய்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சுற்றுப்பயணங்களுடைய இப்போ ஏன்னா ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள்லாம் கடுமையாக முன் வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அதனோட இம்பாக்ட் இதில் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை அதுக்கு இன்னும் காலமாகும்னு பார்க்கணுமா? இல்ல, அந்த இம்பாக்ட் இதுல ரிஃப்ளெக்ட் ஆறதுனால தான் கிட்டத்தட்ட 37% அந்த கூட்டணிக்கு வருது. சரி. முதல்ல வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெல்லே ஆகாது, அதுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனா அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே எதிர்ப்பு இருக்கு, அப்படிதான் வந்து அது பார்க்கப்பட்டது. ஓகே. ஆனா இந்த 75 தொகுதி சுற்றுப்பயணத்துக்கு பிறகு 37% அது குறைத்த சதவீதம் இல்ல. அவங்க மேலும் முயற்சி செய்வாங்க. மத்திய ஆளுங்கட்சி முயற்சி செய்யாம எப்படி இருப்பாங்க? சோ மிக இயற்கையாக அவங்களுக்கும் வந்து சதவீதம் கூடத்தான் செய்யும். ஓகே. அட்வான்டேஜ் ஏன் திமுகவுக்கு அப்படின்னா, இந்த நெருக்கடியாக இருக்கிற வெற்றி வித்தியாசம் கம்மியாக இருக்கிற தொகுதிகளில் ஆளுங்கட்சி அதன் முழு பலத்தையும் பிரயோகம் செய்யும். அந்த இடத்துல அவங்களுக்கான அட்வான்டேஜ் இயல்பாக வந்துடும். சரி, ரைட். திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியுதுங்கிற அந்த கணக்குல இருந்து, அதாவது ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் பிரியுது அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க, அதாவது இப்ப விஜய் வராம இருந்திருந்தாருன்னா இதுல நிலைமை வேற. ஓகே, பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அரவிந்தும் நம்மோட இணைஞ்சிருக்காரு, அவரையும் நிகழ்ச்சி வர வைக்கிறேன். ஷபீர், நீங்க எப்படி பாக்குறீங்க? மூட் ஆஃப் த நேஷன் வந்து இந்தியா டுடே வழக்கமாக எடுக்கின்ற ஒரு போல் தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2024 தேர்தலுக்கு முன்பும் மூட் ஆஃப் த நேஷன் போல்ஸ் எல்லாமே வந்து 300 அப்படின்ற ரேஞ்ச் தான் வந்து தேசிய அரசியலில் மோடி அவர்களுக்கு காட்டுச்சு. பிஜேபி தான் வந்து ஸ்பைக் ஆகும் அப்படின்னு. ஆனால் தேர்தல் நடந்து ரிசல்ட்ஸ் வரும்போது நமக்கு தெரியுது பிஜேபி ended up as a minority government. அதே மாதிரி இந்த மூட் ஆஃப் த நேஷன் உடைய போல்ஸ் வந்து ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நேஷனல் எலெக்ஷன்ஸை நோக்கி அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சர்வே. ஓகே.